ஆனால் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சுமாரான காலேஜில் படிக்கிறதுக்கு படிக்காமையே இருக்கலாம். நீங்கள் ரவுண்டு 1 வர்றதுக்கு அர்த்தமே இல்லை. பாரு, போன வருஷம் அதிகபட்சமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்சி எடுத்திருக்கிறாங்க எல்லா காலேஜஸ்லேயும். ஸோ அந்த வகையில் எஸ்எஸ்என்னில் பார்த்தீங்கன்னா 409 சீட்டு வந்து சிஎஸ்சியில் க்ளோஸ் பண்ணிடல. டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கலன்னா கிடைச்ச டிபார்ட்மெண்ட்டை ஆசைப்பட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம எஸ்எஸ்என்னை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் போன வருஷம் 100% வந்து சீட் ஃபில்லான 13 கல்லூரிகளில் எஸ்எஸ்என்னும் வந்து ஒரு கல்லூரி அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா இந்த எஸ்எஸ்என்னில் அதிகபட்சமான பிளேஸ்மெண்ட்டில் இருந்து, ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து, பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுலேருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்என்னில் இருக்குது. குறிப்பாக கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்கிறதும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் வந்து டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ்க்கெல்லாம் ஈக்குவலண்ட்டாக இந்த எஸ்எஸ்என்னும் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த எஸ்எஸ்என்னில் நமக்கு எக்ஸ்பெக்டட் ரேங்க் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி கட் ஆஃபில் நமக்கு எஸ்எஸ்என்னுக்கு பிளேஸ்மெண்ட், விச் மீன் எஸ்எஸ்என்ல எனக்கு சீட்டு கிடைக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு காலேஜஸை பற்றியும் நம்ம பேச போகிறோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எஸ்எஸ்என் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டில் நமக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ரவுண்டு 1. அப்போ அந்த ரவுண்டு 1 பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 15,000 பேர் அப்படின்னா ஒரு காலேஜில் ரவுண்டு 1 முடியுதுன்னா அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த காலேஜினுடைய டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எஸ்எஸ்என்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அதாவது அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இது தான். ஸோ ட்ரிபிள்இ, இசி, சிஎஸ்சி, மெக்கானிக்கல், ஐடி, அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 க்ளோஸ் பண்ண ரேங்க் பாருங்களேன். ரேங்க் பார்த்தீங்கன்னா 2223ஓட இந்த ட்ரிபிள்இயோடைய கோர்ஸ் வந்து முடிஞ்சிருது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து முடிச்சிடறாங்க. அதுதான் லாஸ்ட் ரேங்காக இருக்குது 15,000. அடுத்து இங்கே பாருங்களேன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 1200 முடிஞ்சிருக்கா. எப்படி 1200 முடிஞ்சிருக்கு. சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 409 முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ்என்ல எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் ஓசி கேட்டகரி ஆகட்டும், ஜென்ரல் விச் மீன் பிசி கேட்டகரி ஆகட்டும், உங்களுடைய கட் ஆஃப் மினிமம் 199 இருந்ததுன்னா நீங்கள் சிஎஸ்சி சீட்டு வந்து எஸ்எஸ்என்ல வாங்கிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 5139ஓட இந்த காலேஜில் சீட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 1039, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 7940 வரைக்கும் போயிருக்கு, சிவில் இன்ஜினியரிங்கில் 9075 போயிருக்கு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 6616 முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் விருப்பப்படுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கலன்னா இதே இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. எனக்கு வந்து நல்ல காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சுமாரான காலேஜில் படிக்கிறதுக்கு படிக்காமையே இருக்கலாம். நீங்கள் ரவுண்டு 1 வர்றதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கலன்னா கிடைச்ச டிபார்ட்மெண்ட்டை ஆசைப்பட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். ரைட். அப்போது அடுத்து எஸ்எஸ்என் காலேஜில் நமக்கு வந்து கட் ஆஃப், அதாவது 2023, 2022, 2023, 2021 இந்த 3 வருஷத்தில் இந்த எஸ்எஸ்என்ல எந்த கட் ஆஃப் என்ன ரேங்க்ல நமக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவாக தெரிய போகுது. ஸோ அந்த வகையில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்என் வந்து 2023 409ஓட சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. 409 ரேங்க்ல சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. 2022 597, 2021 400. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 400க்கு உள்ள, அதாவது 410, 420, ஒரு 450ன்னு வச்சுப்போமே. இந்த 450க்கு உள்ளேயே எஸ்எஸ்என்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சீட் வந்து முடிஞ்சிருது.
அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, ஓசியாக இருந்தாலும் சரி, 400லேயே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்குடைய சீட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுது. அப்போ அந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். ஸோ அனலைசிங் த ரவுண்ட் 3 க்ளோசிங் ரேங்க் ஃபார் த லாஸ்ட் 3 years, SSN இன்ஜினியரிங் காலேஜ் விட்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ட்ரெண்டிங் ஃபார் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டு செக் த ப்ரீவியஸ் இயர் ரவுண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறத நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஸோ இதுதாங்க. ஸோ 2021, 22, 23 3 வருஷத்தில் என்ன சீட்டிலெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ட்ரிபிள் இ பார்த்தீங்கன்னா 1971, அதாவது 1971 2021 முடிஞ்சிருக்கு. 2022 பார்த்தீங்கன்னா 2324 முடிஞ்சிருக்கு. 2023 பார்த்தீங்கன்னா 2223. அதாவது 2021 நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் 22வை விட. ஆனால் 22வை விட மறுபடியும் வந்து என்ன ஆயிருக்கு பாருங்க, நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரிபிள் இல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. லாஸ்ட் இயரை விட, அதாவது லாஸ்ட் இயருக்கு முந்தின இயரை விட போன வருஷம். ஈசி பாருங்க, ஈசி சைடு அதே ரேஞ்சில் இருக்குது 1200, 1200, 1200. அப்போ ஈசியில் பெரும்பாலும் 1200லேயே நமக்கு வந்து சீட்டு முடிஞ்சிருது. 1200க்குள்ளே நீங்கள் ரேங்க் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ்எஸ்என்ல நீங்கள் சீட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்கள், 2021 400ல் க்ளோஸ் ஆகிருக்கு. 2022 500, அதாவது கிட்டத்தட்ட 600 கிட்ட வந்திருக்கு. ஆனால் 2023 பாரு, போன வருஷம் அதிகபட்சமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்சி எடுத்திருக்கிறாங்க எல்லா காலேஜஸ்லேயும். ஸோ அந்த வகையில் எஸ்எஸ்என்ல பார்த்தீங்கன்னா 409லேயே சீட்டு வந்து சிஎஸ்சியில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் உங்களுக்கு ரேங்கிங் விடுவாங்க உங்களுடைய கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இந்த ரேங்குக்குள்ளே வர்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிட டவுட்டே கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2021 3800 போயிருக்கு, 22 5400 போயிருக்கு, 23 மறுபடியும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு, அதாவது 5139 போயிருக்கு. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும் அப்படின்னா உங்களுடைய ரேங்க் 5200 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எஸ்எஸ்என்ல மெக்கானிக்கல் எடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 23 1200, 22 1100, 23 பார்த்தீங்கன்னா 1000லேயே போயிருக்கு. அப்போ ஐடிக்கும் நல்ல பூமிங் இருக்குன்றதுல டவுட் இல்லை. கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 4000 போயிருக்கு. எப்போ? 2021. 2022 7800, ஆல்மோஸ்ட் 8000 ரேங்க்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2023 இதுவும் ஆல்மோஸ்ட் 8000 ரேங்க்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தை விட இங்கே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலை அப்படின்றது இங்கே நமக்கு பார்க்குறோம். அதாவது அதிகமாக விருப்பப்படலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2021 4000 க்ளோஸ் ஆன சீட்டு போன வருஷம் 8000 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. ஆனால் அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்காங்கன்னா டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் டிபார்ட்மெண்ட்டு கவனிக்கலை. ஏன்னா டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உனக்கு பிளேஸ்மெண்ட் வேறு லெவலில் கொடுக்க போகிறாங்க, டவுட்டு கிடையாது. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 போயிருக்கு 2021. 22 பார்த்தீங்கன்னா 110,000 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 23 9000 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து பெருசான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்படலைன்றது நமக்கு தெரியுது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 21 2000லையும், 22 4000லையும், 23 6000லையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பயோமெடிக்கல் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே லேகாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எஸ்எஸ்என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். ஆனால் போன வருஷம் 100% சீட் ஃபில் பண்ண ஒரு கல்லூரி அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் வரட்டும், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு, ரேண்டம் நம்பர் இதெல்லாம் வரும். தென் யூ வில் ஹாவ் வெரி குட் ஐடியா. அதில் நமக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அதனால் பதட்டப்படாமல் ஜஸ்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் மற்ற காலேஜஸும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த காலேஜஸ் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதை பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ்
with a smile.